ஓகே, நம்ம 2019 ஹீட் எஸ்ஸேக்கு வருவோம். பாய்லின் விதியையும் சார்ல்ஸின் விதியையும் எடுத்துரைக்க இப்போ அந்த விதிகள் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். விதிகள் நீங்கள் மாற்றி சொல்ல இயலாது. எப்படி நீங்கள் விதியாக சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். மாற்றி சொன்னால் அதுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க. பாய்லின் விதி என்னது? மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவு வாயு ஒன்றின் அமுக்கமானது அதன் கனவளவிற்கு நேர்மாறு விகித சமனாகும். அதான் பாய்லின் விதி. சரியா? நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவு வாயு ஒன்றின் அமுக்கமானது அதன் கனவளவிற்கு நேர்மாறு விகித சமனாகும். அதான் பாய்லின் விதி. சரியா? அதை வேணா நீங்கள் இந்த விதம் இப்படியும் சொல்லலாம். மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவு வாயுவின் அமுக்கம் P ஆனது நேர்விகித சமன் 1/v ஆக இருக்கும். இங்கே 1/v அதெல்லாம் Pங்கிறதும் சரி 1/vங்கிறதும் சரி நீங்கள் போடுற கணியங்கள். அப்போ Pயையும் Vயையும் யாருன்னு சொல்லணும். அப்போ திணிவு குறித்த திணிவு வாயுவின் அமுக்கம் P அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா? Vங்கிறது என்ன சொல்லலை, இங்கே Vன்றது கனவளவாகும் அப்படின்னு சொல்லணும். சரியா? அல்லது இன்னொரு விதமாக சொல்லலாம். மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவு வாயுவின் PV பெருக்கம் மாறிலி ஆகும். இங்கு V, P ஆகியன முறையே வாயுவின் கனவளவும் அமுக்கமும் ஆகும். நீங்கள் 2019 ஸ்கீம் எடுத்து பார்ப்பீங்களாக இருந்தால் அதில் 3 விஷயங்களுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 விதமாக சொன்னாலும் மார்க்ஸ் தான். சரியா? அது 3மே பாய்லின் விதியை வகையை குறிக்கிற விதங்கள். ஆனால் சரியாக பாய்லின் விதியை கூற்றல சொல்லணுமாக இருந்தால் மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவு வாயு ஒன்றின் அமுக்கமானது அதன் கனவளவிற்கு நேர்மாறு விகித சமனாகும். அப்படி சொன்னீங்கன்னா சரி. அதே மாதிரி சார்ல்ஸின் விதி கேட்டிருக்காங்க. சார்ல்ஸின் விதி என்னன்னு சொன்னால் மாறா அமுக்கத்தில் தரப்பட்ட திணிவு வாயுவின் கனவளவு அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாகும். மாறாமுக்கத்தில் தரப்பட்ட திணிவு வாயுவின் கனவளவு அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாகும். சரி, அப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி குறியீட்டில் சொல்லலாம். மாறாமுக்கத்தில் தரப்பட்ட திணிவு வாயுவிற்கு V நேர்விகித சமன் T ஆகும். இங்கு Vங்கிறதும் Tங்கிறதும் என்னது? முறையே வாயுவின் கனவளவும் வாயுவின் தனி வெப்பநிலையும் ஆகும். சும்மா வெப்பநிலையும் சொல்லக்கூடாது, தனி வெப்பநிலையும் சொல்லணும். சரியா? இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். என்னது? மாறாமுக்கத்தில் தரப்பட்ட திணிவு வாயுவிற்கு V/T எனும் விகிதம் மாறிலி ஆகும். இங்கு Vயும் Tயும் முறையே வாயுவின் கனவளவும் வாயுவின் தனி வெப்பநிலையும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த 3 விதமா சொன்னாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தான். சரியா? இப்போ விதிகளை நேரடியாக கேட்டிருக்காங்க, அதை எழுத தெரியணும். பி பாட்டுக்கு வருவோம். அறை வெப்பநிலை TRல் உள்ள கனவளவு Vயையும் தொடக்க அமுக்கம் P0 உடைய காற்று குறைந்துள்ள ஒரு டயர் வால் ஒன்றினூடாக நெருக்கப்பட்ட நைட்ரசன் வாயு தாங்கி ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் டயரானது N2 வாயுவை மட்டுமே கொண்டிருந்தது. அட்டயரில் N2 வாயுவை நிரப்பிய பின்னர் அதன் இறுதி அமுக்கம் P ஆகும். அதில் உள்ள N2 வாயுவின் மொத்த மூல்களின் எண்ணிக்கை N ஆகவும் மாறின. அதாவது டயர் ஒன்று காத்து போயிருக்கான். அந்த காத்து போயிருக்க டயருக்குள்ள ஒரு பம்பில் நைட்ரஜன் வாயுவை பம்ப் பண்ண போகிறோம். சரியா? நம்ம சாதாரண வழியாக தான் பம்ப் பண்ணுவோம். சில இடங்களில் நைட்ரஜன் வாயுவை பம்ப் பண்ணுற பம்ப்ஸும் இருக்குது ஸ்ரீலங்காவில். நைட்ரஜன் வாயு பம்ப் பண்ணுறதுனூடாக என்ன நன்மைன்னு சொன்னால் அவர் டக்குன்னு ஹீட் ஆக மாட்டார். சரியா? நீங்கள் சில பம்ப் ஸ்டேஷன்ஸில் பார்த்தா N2 அநேகமாக பெட்ரோல் அடிக்கிற இடத்துல தானே காற்று அடிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சில அந்த ஏர் பம்ப் பண்ணுற இதில் நைட்ரஜன் இருக்கும். சரியா? அதுக்கு நம்ம காசு கட்டணும்னு நினைக்கிறேன். சரியா? அதில் சரியா காசு கட்டணும். மற்ற நார்மலாக ஏராக இருந்தால் காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே பம்ப் பண்ணலாம். சரியா? இப்போ என்னன்னா N2 பம்ப் பண்ணால் நன்மை என்னன்னு சொன்னால் டக்குன்னு ஹீட் ஆக மாட்டார். உள்ளுக்கு இருக்க வலி ஹீட் ஆகாது. சரி, அதுக்காக நைட்ரஜன் பம்ப் பண்ணுறோம். இப்போ என்னன்னு சொல்கிறாங்க? ஆரம்பத்தில் P0 அமுக்கத்தில் அந்த டயர் இருந்துச்சாம். சரியா? N2 வாயுவை பம்ப் பண்ணதுக்கு பிறகு அது Pங்கிற அமுக்கத்துக்கு மாறுதாம். N2 வாயுவை பம்ப் பண்ண பிறகு மொத்த மூல்களின் எண்ணிக்கை என்னாக இருக்கு. அவங்க பம்ப் பண்ண மூல் எண்ணிக்கை தரல, மொத்த மூல் எண்ணிக்கை என்னன்னு தராங்க. ஆரம்பத்தில் இருந்ததோட சேர்த்து இப்போ பம்ப் பண்ணதையும் சேர்த்து மொத்தமாக மூல் எண்ணிக்கை இருக்காம். சரியா? டயரின் கனவளவில் மாற்றம் இல்லை என கொள்கை. அதாவது டயர் ஃப்ளட்டாகி இருந்திருக்கும், பிறகு காத்தடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் பெருசாகி இருக்கும். அந்த கனவளவில் எல்லாம் மாற்றம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டான். சரியா? அது ஒரு எடுக்கும். 1வது பாட்டு பாருங்க. டயரில் உள்ள N2 வாயுவானது லட்சிய வாயு ஒன்றாக நடந்து கொள்கின்றதென கொண்டு டயரினுள் பம்பப்பட்ட N2 வாயு மூல்களின் எண்ணிக்கை N × 1 - P0/P என காட்டுக. ஓகே, சரி, ஓகே. நம்ம வாயு பம்பப்பட்ட மூல்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. இறுதி மூல் எண்ணிக்கை என்னன்னு அவங்க தந்திருக்காங்க இல்லையா? இறுதி மூல் எண்ணிக்கை என்னன்னு தராங்க. ஆரம்ப மூல் எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிப்பீங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் 2க்கும் இடையிலான வித்தியாசம் பம்பப்பட்ட மூல் எண்ணிக்கையாக இருக்கும். சரியா? ஆரம்ப மூல் எண்ணிக்கை எண்ணோட்டுக்கு ஒரு தொடர்பு எழுதுவோம். PV = NRTல போட வேண்டியதான். PV = NRT. சரியா? என்னது? ஆரம்பத்தில் PV = NRTயை பிரயோகிக்க N2 லட்சிய வாயுவை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ எண்ணோட் என்னன்னு வரப்போகுது? எண்ணோட் = PV/RT. ஆனால் ஆரம்ப அமுக்கம் P0 இல்லையா? ஆரம்ப கனவளவு Vன்னு எடுத்துக்குவோம். ஆருக்கு பதிலாக என்ன R, ஓகே. Tக்கு பதில் என்ன சொல்கிறாங்க? TRன்னு சொல்கிறாங்க. சரியா? இது ஆரம்ப மூல எண்ணிக்கை. இறுதி மூல எண்ணிக்கை மொத்த மூல எண்ணிக்கை என்னவா? PV/R. வெப்பநிலை மாறல இல்லையா? TR. பம்பப்பட்ட மூல எண்ணிக்கை என்னவா இருக்கும்? இதுலேருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னா சரி.
அப்போ n மைனஸ் பம்பப்பட்ட மூல எண்ணிக்கை சமன் அப்படி நீங்க எழுதுங்க, வசனம் எழுதுங்க. பம்பப்பட்ட மூல எண்ணிக்கை சமன் n மைனஸ் n நோட். என்னது PV ஓவர் RTR. n நோட்டுங்கிறது P நோட் V ஓவர் RTR. சரியா, நீங்க ரெண்டையும் பொது எடுங்க. RTR அந்த V ஓவர் RTR பொது எடுத்தால் உங்களுக்கு என்னன்னு வரும்? P மைனஸ் P நோட் இப்படி வரப்போகுது. ஆனா அவங்க கேட்ட வடிவம் இன்னும் வரல. என்ன ஒன்று சம்மந்தப்படணும். என்னங்கிற சமன்பாட்டுக்கு போங்களே. V ஓவர் RTRக்கு பதிலா என்ன செய்யலாம்? என்ன ஒரு P போடலாம் இல்லையா? பாருங்களேன், இந்த V ஓவர் RTR இழுவை மாற்றீங்களே, V ஓவர் RTR சமன் என்ன ஒரு P இல்லையா? இப்போ இந்த V ஓவர் RTR நம்ம கடைசியாக எடுத்த விடையிலையும் இருக்காரு தானே, அதில் கொண்டு போயிட்டு பிரதி என்ன ஓவர் P இருக்காரு. அந்த P வந்து பிராக்கெட்குள்ளே விட்டால் P மைனஸ் P நோட் ஓவர் Pன்னு வருவார். இப்போ நான் தனித்தனியாக பிரிக்கலாம் தானே, தனித்தனியாக பிரிங்க. அப்போ N 1 மைனஸ் P நோட் ஓவர் வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ நான் சமன்பாடு என்ன செய்யலாம்? லட்சிய வாயு விதியை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். லட்சிய வாயு விதியை யூஸ் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து செஞ்சுட்டு போங்க, உங்களுக்கு விட வரும். நம்ம மேலே ஒரு கேள்வியை விட்டுட்டு வந்துட்டோம். மேற்குறித்த விதிகளை பயன்படுத்தி லட்சிய வாயு சமன்பாட்டை பெருக, அதை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். நான் அதை என்ன செஞ்சு விடுறேன். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் 3 கேஸ் எடுங்க. 3 கேஸ் எடுங்க. சரியா, ஆரம்பத்தில் உள்ள கனவளவல்ல எல்லாம் மாற்றம் இல்லை. சார்ல்ஸின் மேற்குறித்த விதிகள் பாய்லின் விதியும் சார்ல்ஸின் விதியும் இல்லையா? பாய்லின் விதிங்கிறது PV தொடர்பு. சரியா, சார்ல்ஸின் விதின்றது என்ன தொடர்பு? Pக்கும் Tக்கும் இடையிலான தொடர்பு, Vக்கும் Tக்கும் இடையிலான தொடர்பு. சரி, இப்போ அது ரெண்டையும் யூஸ் பண்ணி லட்சிய வாயு விதியை எடுக்கட்டாம். நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் 3 கேஸ் இருப்போம். 3 கேஸ்ல ஒண்ணுல வெப்பநிலை மாறாம இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க பாய்லின் விதி யூஸ் பண்ணலாம். அடுத்த கேஸ்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? அமுக்க மாறாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சார்ல்ஸின் விதி யூஸ் பண்ணலாம். அது ரெண்டுலையும் இருந்து நீங்க மொத்தமா இணைந்த வாயு விதி அல்லது லட்சிய வாயு விதியை நீங்க பெற முடியும். சரியா, அப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த வேலையை செய்வோம். ஒரு நிமிஷம், அந்த வேலையை செய்ய போறோம். என்னது? P1 V1 T1 இது ஆரம்ப கணக்கு. இங்க வந்து வெப்பநிலை மாறிலி அப்படின்னு எடுத்துக்கோங்க. P1 மாறல. சரியா, இங்க இருந்து இங்க போகும்போது அமுக்கம் மாறல, P1 மாறல. அமுக்கம் மாறலன்னா இப்ப இப்ப வெப்பநிலை மாறாம இருந்தது இங்க T1 அப்படியே இருப்பாரு. ஓகே, அமுக்கம் மாறி இருக்கும். பாய்லின் விதிப்படி அமுக்கம் மாறி இருக்கும். அதே மாதிரி கனவளவும் மாறி இருக்கும். இங்க P2ங்கிறது மாறாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செயல்முறையில P2 மாறாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார்ல்ஸின் விதிப்படி என்னது? வெப்பநிலை மாறி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி யார் மாறி இருப்பா? கனவளவும் மாறி இருக்கும் இல்லையா? அப்ப இது T2, இது V3ன்னு எடுத்துக்கோம். சரி, V3ன்னு எடுத்துக்கோம். இங்க இருந்து நேரடியாகவும் வரலாம். சரியா, ரெண்டுமே மாறி நேரடியாகவும் வரலாம். P1ம் P2 மாறி இருக்கு, T1ம் T2 மாறி இருக்கு, V1ம் V3 மாறி இருக்கு. அப்படி எல்லாருமே மாறி நேரடியாகவும் வரலாம். இந்த 2 பாதைகள்லையும் பாய்லின் விதி சார்ல்ஸின் விதி பிரயோகிச்சு இந்த பாதை கூடாகவும் வரலாம். சரியா, இப்ப நம்ம ஒவ்வொரு வழியா செய்வோம். இதை நான் சொல்றேன் செயல்முறை A. சரியா, இதை சொல்றேன் நான் செயல்முறை B. ஓகேயா, செயல்முறை A-க்கு நிறுவுறோம். சரி, இப்படிதான் நிறுவோம். நிறுவலை பார்த்துக்கோங்க. செயல்முறை A-க்கு அப்படி இல்லாட்டி மாறா வெப்பநிலை செயல்முறைக்கு அப்படியே எழுதலாம். செயல்முறை A-க்கு பாய்லின் விதியை யூஸ் பண்ணுவோம். பாய்லின் விதியை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை, பாய்லின் விதி பிரயோகிக்க பாய்லின் விதியை பிரயோகிக்க அப்படி எழுதினால் PV பெருக்க மாறிலி அதனை நம்ம சொன்னோம். அப்போ P1 V1 சமன் P2 V2 ஆக இருக்கும். ஓகேயா, இப்போ என்ன செய்ய போறோம்? செயல்முறை 2க்கு 2ல B செயல்முறை B-க்கு சார்ல்ஸின் விதியை பிரயோகித்தால் V1 ஓவர் T1 V2 ஓவர் T2க்கு சமனா இருக்கணும். அங்க இருக்க V2 ஓவர் T1 உங்களுக்கு என்ன வரணும்? V3 ஓவர் T2க்கு சமனா வரணும் இல்லையா? இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் V2 இருக்காரு தானே, V2 2 சமன்பாட்டிலே இருக்கு. இது 1வது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. V2ங்கிறது V3 T1 ஓவர் T2 இல்லையா? 1வது 2வது சமன்பாட்டில இருந்து V2 இல்லாம போறேன். 1,2 இருந்துன்னு எழுதிட்டு V2 இல்லாமக்கினால் V2ங்கிறது இடைநிலையில வராது தானே, அப்ப நம்மளுக்கு தேவைப்பட போறல. நீங்க V2 இல்லாமங்க உங்களுக்கு தேவையான தொடர்பு வரும். என்னன்னு சொன்னால் எப்படி வரும்? P1 V1 சமன் P2 V2க்கு பதிலாக 2வது சமன்பாடுல இருந்து பிரதிட்டு கொண்டாந்து பிரதியிட போறேன். V3 ஓவர் T2 இன்டூ T1. சரியா, இப்போ நம்ம கொஞ்சம் அழகான வடிவத்துக்கு மாற்றுவோம். என்னது? P1 V1 ஓவர் T1 உங்களுக்கு வரும் P2 V3 ஓவர் T2. சரியா, இப்போ பாருங்க, இது ஒரு ஒழுங்கற்ற வடிவமா இருக்கு இல்லையா? நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் அங்க V2 நம்ம முன்னுக்கே போட்டதால தான் இந்த ஒழுங்கற்ற வடிவம் ஒன்று வந்திருக்கு. அந்த V2க்கு பதிலாக நான் V டேஷ்னு போடுறேன்.
V2 விட்டுட்டு V டேஷ்னு போடுறேன். V3க்கு பதிலாக V2ன்னு போடுவோம். அப்போ இந்த V3க்கு பதிலாக V2ன்னு வருவார். V2 இருக்க இடத்துலலாம் V டேஷ்னு வரப்போகுது. இது V டேஷ்ட் ஆயிரும் இல்லையா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான வடிவம் வரும். அவ்வளோதான். நீங்கள் மற்றபடி என்ன குறியீடு வேணாலும் போடலாம், பிரச்சனையே இல்லை. சரியா? V2க்கு பதிலாக V3க்கு பதிலாக V2 இப்படி இருக்க போகுது. இங்கே V2 ஓகே இப்படி இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு P1 V1 over T1 சமன் P2 V2 over T2 வருது. அதாவது நீங்கள் என்ன சொல்லலாம், PV over T அப்படிங்கிறது ஒரு மாறிலி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எப்படி P over V மாறிலியாக இருந்தால் எப்படி V over Tங்கிறது மாறிலியாக இருந்தால் V1 over T1 சமன் V2 over T2 எழுதுறோமோ, அதே மாதிரி இங்கே யோசிங்களா, P1 V1 over T1 P2 V2 over T2ங்கிற வடிவத்தில் இருக்கு. அப்போ PV over Tங்கிறது மாறிலின்னு சொல்லலாம் இல்லையா? மாறிலி. இந்த மாறிலி என்னன்னு சொன்னால் சரியா, அப்ப இப்படி மாறிலின்னு எழுதிட்டு அடுத்து எழுதுவீங்க, ஒரு மோல் வாயுவிற்கு இம்மாறிலி ஆர் அகில வாயு மாறிலி ஆகும். வாயு மாறிலி ஆகும். அதை எழுதினால் PV over T சமன் R ஆக இருக்கும். எப்போ? ஒரு மோல் வாயுவிற்கு. ஆகவே N மோல் வாயுவிற்கு PV over T NR ஆக இருக்கும். சரியா? அப்ப இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுவீங்க? ஆகவே PV சமன் NRT. ஈஸியில் எப்படி தான் நம்ம நிறுவோம், லட்சிய வாயு சமன்பாட்டை வந்து இப்படி தான் நம்ம நிறுவி எடுப்போம். அப்போ இந்த நிறுவலை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வேற எங்கேயாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். நம்ம நிறுவல் வந்து இப்படி தான் செய்வோம். இதில் வந்து இதை நம்ம சொல்கிறது ஆரம்ப நிலை, இதான் ஆரம்ப நிலைன்னு சொல்கிறோம். இதை சொல்கிறோம் இடைநிலை, இவர் இறுதி நிலை. இறுதி நிலைக்கு ரெண்டு பாதை வழியாக வரலாம். ஒன்று பாய்லின் நிதி பாதை வழியாக வரலாம், அல்லது சார்ல்ஸ் நிதி பாதை வழியாக போகலாம். சரி, எனது பாய்லின் நிதி பாதை வழியாக வந்து சார்ல்ஸின் நிதி பாதை வழியாக ஆரம்பத்திலேருந்து இறுதிக்கு போகலாம். அதில் ஒரு இடைநிலை சம்மந்தப்படுவார். அல்லது நேரடியாக போகலாம். நேரடியாக போகும்போது எல்லா கணியங்களுமே மாறும். சரி, P1 V1 T1 இருக்கவங்க P2 V2 T2 மாறுவாங்க. இந்த ரெண்டு பாதையிலையும் உள்ள தொடர்புகளை பயன்படுத்தி தான் லட்சிய வாயு விதி வந்து நம்ம நிறுவி எடுக்கிறோம். நிறுவல் வந்து நம்ம இப்படி தான் செய்யறது. நீங்கள் எழுதுவீங்க. ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த அப்போ நான் இதை கொஞ்சம் அழிக்கிறேன், தேவையாக இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. 1வது பார்ட் செஞ்சாச்சு இல்லையா? 2வது பார்ட், டயரினை N2 வாயுவை கொண்டு நிரப்புவதற்கு செய்யப்பட்ட வேலைக்கான ஒரு கோவையை பெறுக. சரி, வேலைக்கான ஒரு கோவை. வேலை W சமன் P இன்டு V. அது தெரியும் தானே, நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம். டெல்டா W டெல்டா P இன்டு Vன்னு சொல்லுவோம். அல்லது நீங்கள் இங்கே கனவளவு மாறாமல் அமுக்கம் மாறுமாக இருந்தால் டெல்டா W சமன் இந்த டெல்டாவை Pக்கு மட்டும் கொடுக்குறது, இப்படி போடலாம். அல்லது அமுக்கம் மாறாமல் கனவளவு மாறுமாக இருந்தால் P இன்டு டெல்டா Vன்னு போடலாம். இல்லை, இப்படி ரெண்டு எப்படி தொடர்புகள் இருக்குது. இது நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிக்கிறது உண்டு. வேலையை காண போகிறோம். கனவளவு மாறலைன்னு எடுக்க சொல்கிறாங்க, ஆனால் அமுக்கம் என்ன செய்யுது? மாறுது. அமுக்கம் மாறுமாக இருந்தால் அந்த அமுக்க மாற்றத்தை நீங்கள் போடுவீங்களா இருந்தால் செய்த வேலை வரும். அமுக்க மாற்றம் என்னது? P மைனஸ் P நாட். இறுதி P மைனஸ் P நாட், இறுதி மைனஸ் ஆரம்பம் P நாட் இன்டூ V. கனவளவு மாறலே. ஓகே, என்ன செய்ய போகிறோம்? இப்போ நீங்கள் பிரதியிட வேண்டியதான். Pக்கும் P நோட்டுக்கும் பதிலாக நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா? அப்படியா? Pக்கும் P நோட்டுக்கும் பதிலாக நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ அதை நீங்கள் பிரதியிட வேண்டியிருக்கும். பம்பப்பட்ட மூல எண்ணிக்கை நம்மளுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பம்பப்பட்ட மூல எண்ணிக்கை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கனவளவு நம்மளுக்கு வீண் அவங்க தரலை, கனவளவு மாறலைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கனவளவு மூல எண்ணிக்கை சார்பாக போட வேண்டி வரும் இல்லையா? போட வேண்டி வரப்போகுது. நீங்கள் வேலையை காண வேண்டி இருக்கும். சரி, இப்போ நீங்கள் அமுக்க மாற்றத்தையும் கனவளவையும் கண்டிங்கன்னா சரித்தானே? அமுக்க மாற்றம் என்னது? P மைனஸ் P நாட். சரியா? கனவளவுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? கனவளவுக்கு பதிலாக பம்பப்பட்ட வாயுண்ட கனவளவு இல்லையா? அதனே பம்பப்பட்ட வாயுண்ட கனவளவு என்னவாக இருக்கும்? பம்பப்பட்ட வாயுண்ட மூல எண்ணிக்கை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா? கண்டுபிடிச்சோம். N டேஷ் கண்டுபிடிச்சோம். என்னது? N இன்டூ 1 மைனஸ் P ஓவர் P நாட் ஓவர் P இல்லையா? P நாட் ஓவர் P. இதுதான் பம்பப்பட்ட வாயுவிண்ட மூல எண்ணிக்கை. சரியா? பம்பப்பட்ட வாயுவிண்ட மூல எண்ணிக்கை. ஓகேயா? அப்போ நம்மளுக்கு கனவளவு வேணும். PV சமன் NRT போட போறீங்க. PV சமன் NRT போட போகிறோம். சரியா? RT, T வந்து TR ஆக இருக்க போகுது. ஓகேயா? கனவளவு தானே வேணும். பம்பப்பட்ட வாயுவிண்ட மூல எண்ணிக்கை தெரியும். இன்டூ RTR. P இருக்காருல்ல, அந்த Pங்கிறது என்னது? Pங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு வாயுவை நீங்கள் உள்ளுக்கு பம்பினதால ஏற்பட்ட அமுக்கம். அதை ஒரு P கேஸ்ன்னு சொல்லுவோம். PN2 ஏதாவது போடுங்க. சரியா? P கேஸ்ன்னு சும்மா போடும். சரியா? PN2ன்னு போடலாம். சரியா? நம்ம பம்பினதால ஏற்பட்ட அமுக்கம் தான் என்னது? P கேஸ். இதுதான் கனவளவு. சரியா? கனவளவு தெரியும்.
இந்த பியையும் பி நோட்டையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இந்த பியையும் பி நோட்டையும் மறுபடியும் நீங்கள் ஒருக்கா ஒரே கணியத்தில் போட வேண்டியிருக்கும். அப்போ தான் நீங்கள் பிரதியிட முடியும் இல்லையா? அப்போ தான் நீங்கள் பிரதியிட முடியும். நீங்கள் N2 வாயுவை பம்பினதால் ஏற்பட்ட அமுக்க மாற்றம் அதானே இது பி கேஸ். அந்த பி கேஸ் தான் என்னது? இந்த பி கேஸ் அதான் என்னது? அமுக்க மாற்றம் பி மைனஸ் பி நோட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் அப்படியே பிரதியிடலாம். அந்த பி கேஸுக்கு பதிலாக நீங்கள் போடுங்க பிஜின்னு போடாமல் பி மைனஸ் பி நோட்னு போடுங்க. ஏன்னா அவங்க என்னென்ன கணியங்கள் தந்திருக்காங்கன்னு நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கணும். அதான் சிக்கல். மற்றபடி பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்னென்ன கணியங்கள் தந்திருக்காங்களோ அதில் தான் நீங்கள் போடணும். பி கேஸ்னு ஒரு ஆளை கொண்டு வர தேவையில்லை. பியும் பி நோட்டும் தந்திருக்காங்க. பியும் பி நோட்டையும் சார்பாகவே போடுவோம். நீங்கள் N2 வாயுவை சேர்த்ததால உள்ள N2 வாயு உண்ட மூல நிக்கை மாற்றம் இவ்வளவு. அது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இன்டூ ஆர் இன்டூ டிஆருங்கிறது பி இன்டூ விங்கிற பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கணும். கனவளவு தான் தெரியாது. வி ஏற்பட்ட அமுக்க மாற்றம் என்னது? பி மைனஸ் பி நோட் இல்லையா? அந்த பி மைனஸ் பி நோட் இங்கே குறுக்க பிரிப்பட்டால் வி நீங்கள் காணலாம். அந்த வியை கொண்டாந்து பிரதிடுங்க. அப்போ சரி, விக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? N இன்டூ 1 மைனஸ் பி நோட் ஓவர் பி இன்டூ ஆர் டிஆர் ஓவர் பி மைனஸ் பி நோட். இப்படி வரப்போகுது. இதுவும் கேன்சல் ஆகி போகும். அப்போ என்ன? N இன்டூ 1 மைனஸ் பி நோட் ஓவர் பி இன்டூ ஆர்டிஆர். இதான் என்னவாக இருக்கும்? நீங்கள் செய்த வேலையாக இருக்கும். இதுதான் நீங்கள் செய்த வேலையாக இருக்கும். ஸோ இதான் நீங்கள் செய்த வேலையாக இருக்கும். இப்படி தான் வரப்போகுது நீங்கள் செய்த வேலை. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. N2 வாயுவை பம்பும் செயல்முறை சேரல் இல்லாதென கொண்டு டயரில் உள்ள N2 வாயுவின் வெப்பநிலையில் உள்ள மாற்றம் 2/5 அப்படின்னா காட்டுக. ஒரு லட்சிய வாயுவின் அகச்சக்தியில் உள்ள மாற்றம் ΔU சமன் NCV ΔT தரப்படும். இங்கு CV ஆனது மாறா கனவளவில் உள்ள மூலர் வெப்ப கொள்ளளவும் ΔT ஆனது வெப்பநிலையில் உள்ள மாற்றமும் ஆகும். மாறா கனவளவில் ஈரணு லட்சிய வாயு ஒன்றின் மூலர் வெப்ப கொள்ளளவு 5/6 ஆகும். இங்கு ஆனது அகில வாயு மாறிலி ஆகும். ஓகே, எல்லா தரவுகளும் தந்திருக்காங்க. நம்ம என்னது பிரதியிட வேண்டியதான். வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி என்ன சொல்லுது? ΔQ சமன் ΔU சக ΔW. வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி இதுதான் சொல்லுது. இது ஒரு சேரல் இல்லா செயல்முறைன்னு சொல்லிட்டதால இச்செயல்முறை ஒரு சேரல் இல்லாத செயல்முறை என்பதால் அப்படின்னு எழுதிட்டு ΔQ சமன் 0. ஓகே, அப்போ ΔUங்கிறது மைனஸ் ΔWக்கு சமனாக இருக்கும். ஆனால் ஒரு லட்சிய வாயுவிற்கு ΔU அவங்க தந்திருக்காங்க NCV ΔT. இங்கு CVங்கிறது என்னது? மாறா கனவளவில் உள்ள மூலர் வெப்ப கொள்ளளவு. ΔTங்கிறது என்னது? வெப்பநிலை மாற்றம் தனி வெப்பநிலையில். சரியா? இது வந்து மைனஸ் ΔWக்கு சமனாக இருக்கும். ΔW நீங்கள் கண்டுபிடிச்சு வச்சுருங்க. அதை வேணால் நம்ம பிரதிட்டுக்குவோம். CV என்னன்னு சொல்கிறாங்க? ஈரணு லட்சிய வாயு. இது N2 சம்மந்தப்பட்ட கேள்வி தானே. அது ஒரு ஈரண லட்சிய வாயு. அப்போ CVக்கு பதிலாக 5/6 போடலாம். N இன்டூ 5/6 வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு? அதை தான் கேட்குறாங்களே, வெப்பநிலையில் உள்ள மாற்றத்தை தான் கேட்குறாங்க. அப்போ ΔT அப்படி போடணும். இதுதான் காண வேண்டிய ஆள். மைனஸ் ΔWக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? ΔW நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னது? N இன்டூ 1 மைனஸ் பி நோட் ஓவர் பி இன்டூ RTR. சரி, வெப்பநிலையில் உள்ள மாற்றம் அதனை கேள்வி. ஓகே, என்னும் கேன்சல் ஆகி போயிடும். ஆறும் கேன்சல் ஆகி போயிடும் இல்லையா? அவங்க வர்ற விடை, அவங்க கேட்டிருக்க விடைக்கு நெருங்குறமான்னு பார்த்து செய்யுங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் விட. அவள் ΔT நீங்கள் காணலாம். 2/5 1 மைனஸ் பி நோட் ஓவர் பி இன்டூ டிஆர். வெளியே ஒரு மைனஸ் இருந்திருக்கும். இந்த மைனஸ் ஒன்று இருந்திருப்பார். சரியா? நீங்கள் வெப்பநிலையில் உள்ள மாற்றம் இறுதி மைனஸ் ஆரம்பம் அப்படி போட்டால் என்னது? வெளியே ஒரு மைனஸ் வந்திருக்கும். ஆரம்ப மைனஸ் இறுதின்னு போட்டால், அதாவது வெப்பநிலை குறையிற டைம்களில் ஆரம்ப மைனஸ் இறுதின்னு போட வேண்டி வரும். அந்த டைமில் வெளியே வந்த மைனஸ் உள்ளுக்கு போயிடும் இல்லையா? அந்த வெளியே உள்ள மைனஸ் இந்த ΔTயில் பாதிப்பே ஏற்படுது. மைனஸ் போட்டல்னா ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். இறுதி மைனஸ் ஆரம்பம்னு உள்ளது மைனஸ் ஆகியிருந்தால் ஆரம்பம் மைனஸ் இறுதின்னு உள்ள ப்ளஸ்ஸாக வந்துடும் இல்லையா? அவங்க ΔT எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆரம்ப மைனஸ் இறுதியா இறுதி மைனஸ் ஆரம்பமானு தெரியாது. அவங்க காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காட்ட வேண்டிய விடத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. இறுதி மைனஸ் ஆரம்பம்னு போட்டால் மைனஸ்னு வந்திருக்குமாக இருந்தால் ஆரம்ப மைனஸ் இறுதி ப்ளஸ் ஆகி இருக்கும். நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மைனஸை நீங்கள் உள்ளே கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் ΔTக்குள்ளே கொடுத்துடலாம். சரியா? ΔTக்குள்ளே நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டால் அவங்க கேட்டிருக்க விடை வரும். அதானே கேள்வி. ஓகே, 4வது பாட்டுக்குவாங்க. வெப்பநிலையில் ஏற்படும் இம்மாற்றமானது அமுக்கத்தை தற்காலிகமாக ஒரு உயர் பெருமானத்திற்கு அதிகரிக்க செய்யும். அமுக்கத்தில் ஏற்படும் இம்மாற்றம் அப்படி இருக்குன்னு காட்டலாம். ஓகே, அதாவது வெப்பநிலை அதிகரிப்பு என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு வச்சுருங்க.
இதனால உருவாகிற அமுக்க அதிகரிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இதை லட்சிய வாயு விதியில இருந்து எழுதணும். பிவி சமன் என்ஆர்டி. ஓகே, பிங்கிறது என்னது? NRT/V இல்லையா? அமுக்கத்தில் ஏற்படுற அதிகரிப்பு கேட்குறாங்க, அதாவது டெல்டா பி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கமும் டெல்டான்னு போடும். மாற்றம் டெல்டாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் மாற்றம். மூல எண்ணிக்கை மாறுச்சா? மாறல. ஆர் மாறுமா? மாறாது. கனவளவு மாறுச்சா? மாறல. அப்ப யாரு மாறுவா? வெப்பநிலை தான் அதிகரிப்புன்னு ஏற்படுது, வெப்பநிலை தான் மாறுது. அப்ப டெல்டா பி மாறிலிகளை வெளியே எடுத்துட்டு டெல்டா டின்னு சொல்லலாம். ஆனா டெல்டா டி நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? என்னது டெல்டா டி? எவ்வளவு கண்டுபிடிச்சிங்க? அவங்க மேல காட்ட சொல்லியிருக்காங்க. டெல்டா பி அமுக்க அதிகரிப்பு சமன் NR/V. டெல்டா டிக்கு பதிலா கண்டுபிடிச்சோம் 2/5 1 - P0/P × TR இப்படிதான் வர. சரியா? இப்படிதான் வர. இதுதான் வெப்பநிலையில் உள்ள அதிகரிப்பு. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்ம ஏதோ ஒரு வேலையை ஒன்று செய்து டிஆரை இல்லாமக்கணும். அதாவது இந்த NR/Pக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் டிஆரை இல்லாமக்கிற மாதிரி போடணும். ஆனா உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது என்னது? இறுதியில உள்ள மூல எண்ணிக்கை தானே. என்னங்கிறது இறுதியில உள்ள மூல எண்ணிக்கை. இறுதியில உள்ள அமுக்கத்துக்கு நீங்க ஒரு தொடர்பு எழுதிருப்பீங்க. நீங்க முன்னுக்கே எழுதிருக்கீங்க, நான் அதை அழிச்சிட்டதால திருப்பி எழுதுறேன். பிவி சமன் NRTR இப்படி ஒரு தொடர்பு எழுதிருந்தீங்க. இதுல நம்மளுக்கு NR/V இருக்காரு. NR/Vக்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? NR/Vக்கு பதிலா P/TR போடலாம்ல. டிஆர் போடலாம், P/TR போடலாம். இது நீங்க ஆல்ரெடி எழுதின சமன்பாடு தான், அதனால நீங்க திருப்பூருக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப டெல்டா பில NR/Vக்கு பதிலா என்ன போட போறீங்க? P/TR போடுவீங்க. இன்டூ 2/5 இன்டூ 1 - P/P0/P இன்டூ TR. டிஆரும் டிஆரும் கேன்சல் ஆகி போயிடும். இந்த பியை நீங்க உள்ளுக்கு பெருக்குங்க. அப்ப டெல்டா பி அமுக்க அதிகரிப்பு வரும் 2/5 P - P0. கீழே இருக்க பி வெட்டுப்பட்டு போயிடும். வேற யாரும் இல்லை. ஓகே, விட வந்துட்டு. அப்ப அமுக்க மாற்றம் 2/5 P - P0 என்ன காட்டியாச்சு. சி பாட்டுக்கு வாங்க. ஒரு மானி அமுக்கம் கேஜ் பிரஷர் என்பது வளிமண்டல அமுக்கம் சார்பாக அளக்கப்படும் அமுக்கம் ஆகும். டயர்களில் மானி அமுக்கம் வழக்கமாக PSI (pound/square inch) அலகுகளில் தரப்படுகிறது. ஒரு ஏடிஎம்ங்கிறது 100 kPa ஆகும். ஒரு PSIங்கிறது 7 kPa ஆகும். அறை வெப்பநிலையில் 27 பாகை சி, அதான் அறை வெப்பநிலை. காற்று குறைந்த 20 PSI அமுக்கத்தில் உள்ள டயர் 30 PSI அமுக்கத்தை அடையும் வரைக்கும் அதில் மேலும் N2 வாயு நிரப்பப்பட்டது. முதலாவது கேள்வி, டயரில் உள்ள N2 வாயுவின் வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை கணிக்க. வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு ஒரு சமன்பாடு நீங்க நிறுவி வச்சிருக்கீங்க. என்னது? வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கான சமன்பாடு டெல்டா டி சமன் 2/5 1 - P0/P × TR. சரி, இதானே நீங்க நிறுவி வச்சிருக்க சமன்பாடு. இதுதான் கேட்கறாங்க. P0க்கும் Pக்கும் பிரதியிட வேண்டியதான். என்ன சிக்கல்னு சொன்னால் P0ம் Pயும் என்ன அலகுல தந்திருக்காங்க? PSIல தந்திருக்காங்க. PSIங்கிறது என்னது? வளிமண்டல அமுக்கம் சார்பாக அளக்கப்படுற டயர்ல உள்ள அமுக்கம், அதான் PSI. அப்ப வளிமண்டல அமுக்கம் சார்பா பேசுறாங்க. நீங்க ஒட்டுமொத்த அமுக்கம்னு பார்த்தால் வளிமண்டல அமுக்கத்தையும் சேர்க்க வேண்டி வரும் இல்லையா? வளிமண்டல அமுக்கம் சார்பாக 20 PSIன்னு சொன்னால் வளிமண்டலம் இல்லாத டைம் தான் 20 PSI. ஆனா வளிமண்டலம் இருக்கும் போது வளிமண்டல அமுக்கமும் அங்க ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா P0 நீங்க முதல்ல கிலோபாஸ்கல்ல காணுங்க. P0ன்றது என்னது? ஆரம்ப அமுக்கம் 20 PSIன்னு தராங்க. அப்ப 20 தர ஒரு PSIங்கிறது 7 kPa. அப்ப 20 PSIங்கிறது 7 தர கிலோபாஸ்கல்லே போடும் 7 kPa. இது எப்போ? வளிமண்டலம் சார்பாக. வளிமண்டல அமுக்கத்தையும் சேர்த்தால் ஒரு ஏடிஎம் நீங்க கூட்ட வேண்டி இருக்கும். ஒரு அட்மாஸ்பியர் நம்மளுக்கு இருக்கு. அப்போ ஒரு ஏடிஎம் நீங்க கூட்ட வேண்டி இருக்கும். ஒரு ஏடிஎம்ங்கிறது 100 kPa தராங்க. அப்ப இதுதான் P0. சரி, அவங்க வளிமண்டலம் சார்பாகத்தான் 20 PSIன்னு தராங்க. அதாவது என்ன அர்த்தம்? வளிமண்டலம் இல்லாத போது அல்லது வளிமண்டல அமுக்கம் 0ஆக இருக்கும் போது அதான் P0. அதான் 20 PSIன்னு தராங்க. அப்ப வளிமண்டலம் உண்மையிலே இருக்கும்போது நீங்க அதையும் சேர்த்து போட வேண்டியிருக்கும். அப்ப 20 kPa மாத்த 7 இருக்கிறீங்க, சக 100. அப்ப P0 உங்களுக்கு என்னன்னு வரும்? 140 240 kPa வரும். இது வளிமண்டலம் சார்பானது இல்ல. சரிதானே? இது வந்து ஒட்டுமொத்தமானது. ஏன்னா வளிமண்டலம் சார்பானது இங்க கூட்டிப்போம். சரிதானே? அப்ப P பார்க்க போறோம். 30 தர 7, அதுவும் வளிமண்டலம் சார்பானது தானே. அப்ப வளிமண்டலத்தை சேர்ப்பீங்க 100.
அப்போ மொத்தமாக 310 கிலோ பாஸ்கல் வரும். ஓகே, P0 P தெரியும். இப்போ பிரதியிடுங்க. டெல்டா டி சமன் 2/5 1 மைனஸ் P0க்கு பதிலாக 240, Pக்கு பதிலாக 310 இன்டூ டிஆர். டிஆருங்கிறது என்னது? ஆரம்ப வெப்பநிலை, அறை வெப்பநிலை 27 பாகைசின்னு தராங்க. அப்போ 300. இப்போ நீங்கள் இதை சுருக்க வேண்டியதான். உங்களுக்கு டெல்டா டி என்னன்னு வருது? நீங்கள் சுருக்கி எடுக்க உங்களுக்கு டெல்டா டி வரும். நீங்கள் சுருக்கி பாருங்கள். சுருக்கல் தானே நீங்கள் செய்வீங்க. டெல்டா டி உங்களுக்கு வருது 27 கெல்வின். வெப்பநிலை வித்தியாசம் 27 கெல்வினாக இருக்கு. சுருக்கும் போது உங்களுக்கு 27ன்னு விட வரும். ஓகேயா? ரெண்டாவது பாட்டுக்கு வருவோம். அவ்வெப்பநிலையின் மாற்றம் காரணமாக டயரில் உள்ள உயர்ந்தபட்ச அமுக்கத்தை கணிக்க. வெப்பநிலை மாற்றத்தால் ஏற்படும் உயர்ந்தபட்ச அமுக்கத்தை கணிக்கட்டாம் இல்லையா? உயர்ந்தபட்ச அமுக்கம்ங்கிறது டயர்ல காத்து நிரம்பினதுக்கு பிறகுதான் வரும். சரியா? பிறகுதான் வரும். வெப்பநிலை மாற்றத்தால உருவாகிற அமுக்க மாற்றத்துக்கு நீங்க தொடர்பு நிறுவி வச்சிருக்கீங்க இல்லையா? டெல்டா பிங்கிறது அமுக்க மாற்றம் 2/5 P மைனஸ் P0 ஏதோ ஒன்று நிறுவனீங்க. P மைனஸ் P0 இது அமுக்க மாற்றம். வெப்பநிலை மாற்றத்தால் உருவாக்கும் அமுக்க மாற்றம் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ஓகே, நிறுவி வச்சிருக்கீங்க. இல்ல பிரதியிடுங்க. P எவ்வளவு? 310 கிலோ பாஸ்கல் இருக்கு. சரிதானே? P0 எவ்வளவு? 240. அப்ப இதை சுருக்குனால் உங்களுக்கு ஏற்படுற அமுக்க மாற்றம் வரும். அமுக்க மாற்றம் என்னது? 28 கிலோ பாஸ்கல். சுருக்கி பாருங்க. 28 கிலோ பாஸ்கல் பாருங்க. 340 240 அதுல ஒரு 70 70 35 இல்லை 70 5ஆல சுருக்குனால் 1 2னா 14 14 28. ஓகே, 28 கிலோ பாஸ்கல்னு வருது. சரியா? இதுதான் என்னது? அமுக்க மாற்றம். உயர்ந்த அமுக்கம் என்னங்கிறது கேள்வி. அமுக்க மாற்றம் அல்ல கேள்வி. உயர்ந்த அமுக்கம் என்னங்கிறது கேள்வி. உயர்ந்த அமுக்கம் எப்ப இருக்குன்னு சொன்னால் டயர்ல ஃபுல்லா காத்திருக்கும் போது இருக்கும். சரியா? அதோட வெப்பநிலை அதிகரிப்பாலே ஒரு அமுக்கம் இருக்கு. அப்போ உயர்ந்த அமுக்கம் P மேக்ஸ் என்னவாக இருக்கும்? P சக டெல்டா P ஆக இருக்கும். நியாயமா இல்லையா? அப்போ 310 சக 28 கிலோ பாஸ்கலாக இருக்கும். 338 கிலோ பாஸ்கலாக இருக்கும். ஓகே, இதான் உயர்ந்த அமுக்கமாக இருக்கும். மூணாவது பாருங்க. காற்று குறைந்துள்ள ஒரு டயரிற்கு N2 வாயுவை மேலும் நிரப்பும் போது அமுக்கத்தில் ஏற்படும் தற்காலிக அதிகரிப்பை பொதுவாக அவதானிக்க முடிவது இல்லை. அதாவது அமுக்கத்தில் ஏற்படுற அதிகரிப்பு வந்து இயற்கையில நம்ம ரியலா போயிட்டு காத்தடிக்கும் போது அவதானிக்க முடியறது இல்லையா? இதற்குரிய 2 காரணங்களை தருக. ஒரு காரணம், பம்பும் செயன்முறை சேரல் அற்றதுங்கிற எடுகோளுக்கு கீழே தான் நம்ம இந்த கேள்வியை செஞ்சுட்டு வந்தோம். டெல்டா கியூ வந்து 0வாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன செஞ்சோம்? இவ்வளவு நேரம் கேள்வியை செஞ்சோம். ஆனா இயற்கையில் அப்படியா இருக்கும்? அப்படி இருக்காது. பம்பும் செயன்முறை ஒரு சேரல் செயன்முறையாக இருந்தால், ஒரு வெப்பம் சேருமாக இருந்தால் என்ன நடக்கும்? இப்ப நம்ம செஞ்சுட்டு வந்த அவ்வளவு விஷயமே மாறிடும். அப்போ முதலாவது காரணம், பம்பும் செயன்முறை ஒரு சேரல் செயன்முறை அன்று, அல்லது பம்பும் செயன்முறை சேரல் இல்லாதது. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு சொன்னால், N2 வாயு ஒரு லட்சிய வாயுன்னு எடுத்துட்டு தானே இவ்வளவு நேரம் செஞ்சோம். அப்ப N2 வாயு ஒரு லட்சியமான வாயுவா? இல்ல, N2 வாயு லட்சியமான வாயு அன்று, இலட்சிய வாயு அன்று. அப்ப அது 2 தான் காரணங்களா இருக்கும். சரி, நம்ம எடுத்த எடுகோள்கள் தான் அது பிழைக்கிறதுக்கான காரணங்களாகவும் இருக்கும். முதலாவது எடுகோள் சேரல் செயல்முறைன்னு எடுத்தோம், சேரல் அற்ற செயல்முறைன்னு எடுத்தோம் இல்லையா? அப்படி எடுத்தோம், சேரல் இல்லாதது அப்படிதான் எடுத்தோம். அப்ப அது ஒரு எடுகோள். அப்ப பம்பும் செயல்முறை சேரல் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு எடுகோள். அதே மாதிரி N2 வாயு லட்சியத்தன்மை அற்றது அப்படிங்கிறது அடுத்த எடுகோள். அப்ப இவங்க 2 பேரும் தான் காரணங்களாக இருப்பாங்க. சரியா? ஒரு அமுக்க அதிகரிப்பை அவதானிக்க முடியாம போறதுக்கான இவங்க காரணங்களாக இருப்பாங்க.